நடிகர் முத்துராமன் தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். இவர் 1960, 1970களில் முன்னணி நடிகராக இருந்தார். நடிகர் எஸ்.வி. சகஸ்வரநாமம் நடத்தி வந்த சேவா ஸ்டேஜ் நாடகங்களில் நடித்து வந்தார். நவரச திலகம் எனவும் அழைக்கப்பட்டார். இவர் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். முத்துராமன் அவர்களின் பிறப்பு. முத்துராமன் பெயர் ராதாகிருஷ்ணதேவர். அவர் பிறந்த தேதி 4 ஜூலை 1929 ஒக்கநாடு கிராமத்தில் பிறந்தார். ஒரத்தநாடு, தஞ்சாவூர், இந்தியா. முத்துராமன் அவருடைய இறப்பு 16 அக்டோபர் 1981 உதகமண்டலம், தமிழ்நாடு, இந்தியா. நடிகர் முத்துராமன் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர். முத்துராமன் அவர்களின் பெற்றோர் ராதாகிருஷ்ணதேவர், தாயார் ரத்னாவதி. முத்துராமன் அவருடைய வாழ்க்கை துணை சுலக்ஷனா முத்துராமன். முத்துராமன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரத்தநாடு வட்டத்தில் ஒக்கநாடு என்கிற ஊரில் ராதாகிருஷ்ணன் ஓந்திரியர் ரத்னாவதி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக 1929ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதி பிறந்தார். அங்குள்ள பள்ளியில்தான் 5ஆம் வகுப்பு வரை படித்திருக்கிறார். முத்துராமனுக்கு பூர்வீகத்தில் 6 ஏக்கர் நன்சை நிலமும் ஒரு வீடும் சொந்தமாக இருந்திருக்கிறது. அவருடைய தந்தை ஒரு வழக்கறிஞர். இவருடைய மாமா ஒரு காவல்துறை அதிகாரி. குடும்பத்தில் யாருக்கும் நாடக அல்லது திரைத்துறையில் தொடர்பு கிடையாது. இருப்பினும் முத்துராமனுக்கு நுண்கலை மற்றும் திரைத்துறையில் ஆர்வம் இருந்திருக்கிறது. முத்துராமன் தனது குடும்பத்தின் வற்புறுத்தல் பேரில் முதலில் ஒரு அரசு ஊழியராக தன் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் நாடக நடிகராகத்தான் தன் பயணத்தை தொடங்கினார். எஸ். ராஜேந்திரனுடன் இணைந்து SSR நாடக மன்றத்தில் தொடர்ந்து பல நாடகங்களில் நடித்தார். மகாகவி பாரதியாரின் கவிதை வரி நாடகத்தில் நடித்ததன் மூலம் எல்லோரிடத்திலும் தனித்துவமான கவனம் பெற்றார். மிகவும் தாமதமாகவே அவர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார். இவர் மனைவி சுலக்ஷனா மற்றும் மகன்கள் கணேஷ் மற்றும் நடிகர் கார்த்திக் அவர்கள். நடிகர் கௌதம் கார்த்திக் இவருடைய பேரன் ஆவார். முன்னணி கதாநாயக பல படங்களில் நடித்த போதும் தன்னை முன்னிறுத்தாத கதாநாயகியை முன்னிறுத்தும் பல படங்களில் KR விஜயா, சுஜாதா ஆகியோருடன் நடித்துள்ளார். மேலும் அப்போதைய முன்னணி நட்சத்திரங்களாக இருந்த எம்ஜிஆர், என்னண்ணன், கண்ணன், என் காதலன் போன்றவை மற்றும் சிவாஜி கணேசன், பார் மகளே பார், நெஞ்சிருக்கும் வரை, சிவந்தமன் போன்றவரை ஆகியோர் பல திரைப்படங்களில் துணை கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். தனது காலத்தில் அல்லது தனக்கு பின் அறிமுகமான ஜெய்சங்கர், கனிமுத்து பாப்பா, ரவிச்சந்திரன், காதலிக்க நேரமில்லை, AVM ராஜன், பதிலுக்கு பதில், குடியவர் ஆகியோர் 2வது நாயகனாக நடித்துள்ளார். தனது திரைப்படங்கள் பலவற்றிலும் மிகைக்கடக்காத நம்பிக்கை மிகுந்த நடிப்பிற்காக பெயர் பெற்றார். இவரது இறுதி படம் ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் நடித்த போக்கிரி ராஜாவாகும். இதில் வில்லன் வேடம் ஏற்றிருந்த முத்துராமன் ஒரு வெளிப்புற படப்பிடிப்புக்காக உதகமண்டலம் சென்றிருந்தார். அங்கே உடற்பயிற்சி செய்யும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு சரிந்துள்ளார். மருத்துவமனைக்கு செல்லும் முன்பே இதய நிறுத்தும் மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். அச்சமயமே இவரது மகனாக கார்த்திக் கதாநாயகனாக பாரதி ராஜாவின் புகழ்பெற்ற அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாகியிருந்தார்.